தமிழக சட்டமன்றம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. எல்லாரும் லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பக்கமும் மாறி, மாறி வந்து அட்டாக் பண்றது, மாறி, மாறி வந்து ட்ரால் பண்றது, டீஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சட்டமன்ற விஷயங்கள் சார்ந்து 2 விஷயங்கள் பத்தி பேச போறோம். 1 எம்.எல்.ஏக்களுக்கு கார் குடுக்குற விஷயம். 2வது இந்த லைவ வந்து நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாரி திமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம். முதலாவது எம்.எல்.ஏக்களுக்கு கார் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும், அது சார்ந்து ஒரு ரூ. 80,000 வரைக்கும் அவர்களினுடைய எம்.எல்.ஏக்களினுடைய சேலரி அப்படின்ற கேட்டகரியில ரூ. 1,00,000லேருந்து ரூ. 1,80,000 வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க. பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா கம்யூனிஸ்டுகள், திமுக இவர்களெல்லாம் வந்து எங்களுக்கு கார்லாம் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆளக்கூடிய தரப்புல இருந்து கார் அப்படின்றது இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது. ஒரு எம்.எல்.ஏ எல்லா கிராமத்துக்கும் போணும், எல்லா மக்களையும் சந்திக்கணும் அப்படின்னா, கார் அப்படின்றது தேவைதான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா மக்களையும் நாங்க போய் பார்க்கணும். மக்களினுடைய ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு எம்.எல்.ஏ எங்க தொகுதிக்கு வரணும், எங்கள பார்க்கணும். போன தடவ ஓட்டு கேட்க வந்தாரு. இந்த தடவ திருப்பி 5 வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்க தான் வராரு அப்படின்ற டயலாக நம்ம பல இடங்கள்ல கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நாங்க போனா தான் அவர்கள பார்த்தா தான் அதற்கு ஒரு கார் தேவை அப்படின்ற மாதிரி அவர்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கிறதுக்கும், அவர்களை போய் சந்திக்கிறதுக்கும் கார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ எதிர் தரப்புல இருந்து எதுக்கு கஜானாவே காலியா இருக்குன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி வெட்டி செலவெல்லாம் தேவைதானா? அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நம்ம பார்த்தோம்னா, கார் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில ஒரு ஆடம்பரமான பொருள் அல்ல. குறிப்பா எம்.எல்.ஏ மாதிரியான ஒரு அரசு பிரதிநிதி, ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி, அவர் எல்லா இடத்திற்கும் போறதுக்கும், மக்களை சந்திக்கிறதுக்கும் கார் அப்படின்றது தேவைதான். எவ்வளவோ பணம் மக்களினுடைய பணம் அப்படின்றது வீணடிக்கப்படுகிறது. ஸோ பல ஆடம்பரமான விஷயங்கள் ஆட்சியாளர்களுக்கும், அதிகாரிகளுக்கும் மக்களினுடைய வரி பணம் செலவிடப்படுகிறது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது, இது ஒரு நல்ல முயற்சியா எனக்கு தெரியுது. ஸோ இந்த புது அரசாங்கம் வந்திருக்கிறாங்க. புது மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதனால எந்த அளவுக்கு வேலை நடக்குது, எந்த அளவுக்கு மக்களினுடைய குறைகளை அவர்கள் கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதனால ஒரு பெரிய செலவு ஒரு மாசத்துக்கு ஒரு பெர்சனுக்கு ஒரு எம்.எல்.ஏக்கு ரூ. 80,000 வரைக்கும் அதிகமான செலவு வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும், வேலை நடக்குதா? பிரச்சனைகள் உடனுக்குடனா சார்ட் அவுட் பண்ணப்படுதா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது என்னை பொறுத்தளவுல இது தேவையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது லைவ் வந்துட்டு வேணாம், வேணாம் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து பலர் சொல்றாங்க. கே.என். நேருலருந்து, ஏவா வேலுலருந்து நேத்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து சபை குறிப்புல இருந்து சில விஷயங்கள் நீக்குங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆனா நீக்கிறதுக்கு முன்னாடி அது லைவா போயிடுது. அவங்க சோசியல் மீடியால ரீல்ஸா ட்ரெண்ட் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ லைவ் வேணாம் நீங்க பார்த்துக்கங்க, பார்த்துக்கங்கன்ற மாரி சொல்றாங்க. இவ்ளோ நாளா மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம், சட்டமன்ற நடவடிக்கைகளை லைவா கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் இதுல பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால இது நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது மறுபடியும் அது பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளும் லோக்சபா, ராஜ்யசபா 2மே லைவ் கொடுக்குறாங்க. ஸோ அங்க பிரச்சனை இல்லாம தான் இருக்குது. இங்கேயுமே வந்துட்டு பேசுறாங்க. சபை குறிப்புல இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அதனால வந்துட்டு நீங்க சபை குறிப்புல நீக்கிடுறீங்க. ஆனா லைவ்ல போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சபையில என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றது உறுப்பினருக்கு தெரியணும். மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த பிரதிநிதி என்ன பேசுறார் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். தவறா பேசுறாரா? பேசிட்டு போகட்டுமே. சட்டமன்றத்துல தானே வந்துட்டு இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, இந்த வார்த்தைகள பேசணும்னு சொல்லிட்டு இருக்குது. வெளியில நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதனால நாம தேர்ந்தெடுத்த பிரதிநிதி அங்க என்ன பேசுறார் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அத லைவா குடுக்குறது தான் சரியா இருக்கும். அது ட்ரெண்ட் ஆனா ஆகட்டும், ரீல்ஸ் ஆனா ஆகட்டும். அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பொறுப்பு எம்.எல்.ஏக்களுக்கும், அமைச்சர்களுக்கும், அங்க இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும். ஸோ அது இல்லாம தான் வாய்க்கு வந்தத பேசிட்டு, ஒருத்தர மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ லைவ் அப்படின்றது கண்டிப்பா தேவைதான். இந்த அரசாங்கம் அ எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை எதிர்க்கட்சிகள்னு நம்ம சொல்ல முடியாது. திமுகவ தவிர வேற எந்த கட்சியும் அதிமுகவோ, இங்க கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவர்கள் யாருமே அந்த கோரிக்கைய முன்வைக்கல. திமுக தான் திருப்பி திருப்பி முன்வைக்கிறாங்க. ஒருவேளை அவர்களினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, பயப்படுறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ லைவ் அப்படின்றது தேவைதான். நீங்க கொஞ்ச நேரம் குடுத்துட்டு அடுத்த நேரம் ஸ்டாப் பண்றது அப்படின்றது மறுபடியும் இதற்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கங்கள் செஞ்ச வேலை மாதிரி பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதை லைவ் அப்படின்றத தொடர்ந்து இந்த அரசாங்கம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்முடைய ஒரு பார்வையா இருக்குது. அப்படி பண்ணாதான் யார் என்ன பேசுறாங்க, யாருடைய தரம் எப்படி இருக்குது, யார் மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்றத மக்கள் பார்த்துக்க முடியும்.
மக்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ரீல்ஸா தாண்டி போயிட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க. அதற்கான தீர்ப்பை குடுப்பாங்க. அதற்கு போன 5 ஆண்டுகளே ஒரு பெரிய சாட்சி. எந்த அளவுக்கு பில்டப் குடுத்தாங்க. மக்கள் அதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு அத தேர்தல்ல எப்படி அவர்களினுடைய வாக்கா மாத்துனாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அது சென்ற ஆட்சியாளர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஆட்சியாளர்களும் பொறுப்பா நடந்துக்கல அப்படின்னா, அதையும் மக்கள் பொறுமையா பார்ப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு அவர்களுடைய தீர்ப்புல சொல்லிடுவாங்க. அதனால மக்களுடைய பார்வைக்கு நீங்க எல்லாத்தையும் விடுங்க. மக்கள் பார்த்து தீர்ப்பு குடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 2 விஷயங்கள். எம்.எல்.ஏக்களுக்கான கார். அது ஆடம்பரம் கிடையாது. அத்தியாவசியம் தான். தேவைதான். பார்க்கலாம். இதனால என்ன மாற்றம் வருது? கார் கொடுக்கிறதுனால மக்களினுடைய பிரச்சனைகள் எவ்வளவு சீக்கிரமா தீர்வு காணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது தேவைதான். அடுத்தது லைவ் அப்படின்றதும் தொடரத்தான் வேண்டும். அத நிறுத்தக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய பார்வையா இருக்குது. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.